வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஏற்கனவே 100 விதமான ஹாஃப் பாயில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இது 4வது வீடியோங்க. இன்னும் 96 விதமான ஹாஃப் பாயில் வீடியோஸ் ஆன் தி வேல இருக்குது. சத்தியமாக ஒரு எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ஃப்ளேவரில் இருக்குது. இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாகவும் இல்லை, ஆனால் நல்ல ஒரு அந்த ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ்ஸு, எக்கோட டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. my sapadu, oh my sapadu. வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரெட் ஆம்லெட் பார்த்துருப்பீங்க, பிரெட் ஆஃப் பாயில் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இது பீஸாவா இல்லை பிரெட் ஆஃப் பாயிலாங்கிற சந்தேகம் வர அளவுக்கு தாங்க இது இருக்கும். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது 2 கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா பிரெட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் இந்த கோதுமை பிரெட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். முதல்ல இந்த 2 பிரெட்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு முழு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதோட சேர்த்து 6 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பல் சின்ன வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த பிரெட் ஆஃப் பாயில் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதில் 2 மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் பிடிக்காதவங்க 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இந்த 2ஐயும் பேனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணிடக்கூடாது, சும்மா ஒரு 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸ்லாம் அப்படியே பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் மசாலா ஃப்ளேவர்ஸை அப்படியே இந்த முட்டை மேலே ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு குறிப்பு, இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, இல்லைனா எல்லாமே தீஞ்சு போயிடும். அடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த மஞ்சக்கருவை நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே இந்த பிரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்துக்கிட்டு பெப்பர் 1/2 டீஸ்பூன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பீஸா ஸ்டைல்லையே நமக்கு இந்த பிரெட் ஆஃப் பாயில் கிடச்சிருக்கு. இது உண்மையிலுமே சாப்பிடும்போது என்ன சொல்கிறது, நமக்கு சீஸே ஆட் பண்ணாமல் ஆனால் சாப்பிடும்போது இந்த சீஸோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குதுங்க. நல்லாயிருக்கு, உண்மையிலுமே நல்லாயிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.